Hi students, welcome to BB Max. இன்னைக்கு 10th standard Maxல geometry அதில் exercise 4.1ல 8th sum பார்க்கலாம். If triangle ABC is similar to triangle DEF such that area of ABC is 9 cm square and the area of triangle DEF is 16 cm square and BC equal to 2.1, find the length of EF கேட்டிருக்கிறாங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இது 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் பிசி வந்து 2.1 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இஎஃப் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸும் வந்து ஈக்குவல். பாருங்கள், ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அந்த ஏரியா ஆஃப் ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எனி டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போ ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இங்கே ஏபிசின்னு எடுத்தால் இங்கே டிஇஎஃப்னு இதே மாதிரி தான் எடுக்கணும், மாற்றியெல்லாம் எடுக்கக்கூடாது. இங்கே ஏபிசி அப்படின்னா இதுவும் டிஇஎஃப்னு ஆர்டராக தான் வரணும். அப்போ ஏபிசி இஸ் டிவைடட் பை டிஇஎஃப் ஈக்குவல் டு இந்த சைட்ஸ் வந்து பிசி ஸ்கொயர் பை இது இஎஃப் ஸ்கொயர். அப்போ 9/16 பிசி, இது வந்து ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து 9 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஇஎஃப்க்கு 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 9/16 ஈக்குவல் டு பிசி வந்து 2.1 ஸ்கொயர். இது இஎஃப் ஸ்கொயர் வந்து தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 3, 9க்கு வந்து 3, 16க்கு 4 ஈக்குவல் டு இங்கே 2.1 ஸ்கொயருங்கிறது ஒரு 2.1 வந்துடும். இஎஃப் ஸ்கொயர்னால் ஒரு இஎஃப் மட்டும் இருக்கும். அப்போ 3EF ஈக்குவல் டு 2.1 இன்ட்டு 4. அப்போ இஎஃப் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8.4. இப்போ 8.4/3. இதையே டிவைட் பண்ணோம்னா இது 3 பண்ணோம்னா 2 3s are 6, ரிமைண்டர் 2 24னா பாயிண்ட் வச்சுட்டு 8 3s are 24 சென்டிமீட்டர். இது இப்படியும் போடலாம், இது இந்த மாதிரியும் போடலாம். பாருங்கள், இதில் நம்ம பெரிய ட்ரையாங்கிள் பை சின்ன ட்ரையாங்கிள் எடுத்தோம். இப்போ இதில் வந்து சின்ன ட்ரையாங்கிள் பை பெரிய ட்ரையாங்கிள்னு எடுக்கலாம். இதுலேயும் வேல்யூ வந்து ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது டிஇஎஃபோடது 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பிசி ஈக்குவல் டு 2.1. இது வந்து நம்ம கேட்டிருக்குறாங்க. இது வந்து நம்மளே கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிளையும் பெரிய ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறோம். இப்போ டிஇஎஃப் இஸ் சிமிலர் டு ஏபிசி. அப்போ டிஇ பை ஏபி ஈக்குவல் டு EF by BC equal to இங்கே DF by AC. இதில் வந்து நம்மளுக்கு இந்த பிசி இஎஃபோட வேல்யூ தான் கேட்டிருக்குறாங்க, அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் டிஇஎஃப் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு இங்கே வந்து இஎஃப் ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயர். இது வந்து 16ன்னு தெரியும், இது பை 9. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா √16/9ங்கிறது வந்து இதுக்கும் இந்த பக்கம் ரூட் எடுக்கிறோம். அப்போ இங்கே வந்து 2.1, இது 2.1 ஸ்கொயர், இங்கே இஎஃப் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ரூட் போட்டுக்கிறோம். ரூட் கண்டுபிடிச்சோம்னா இங்கே 16க்கு ரூட் வந்து 4, 9க்கு ரூட் வந்து 3 ஈக்குவல் டு இஎஃப் பை 2.1. இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இஎஃப் ஸ்கொயருங்கிறது இஎஃப் ஸ்கொயர் ஒரு இஎஃப் இருக்கும், இங்கே 2.1 ஸ்கொயருங்கிறது ஒரு 2.1 தான் இருக்கும். அதனால் 4/3 ஈக்குவல் டு இஎஃப் பை 2.1. 4/3 ஈக்குவல் டு இஎஃப் பை 2.1. அப்போ இஎஃப் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 2.1 டிவைடட் பை 3. 3ஆல் 21 கேன்சல் பண்ணால் 0.7 ஈக்குவல் டு இந்த 0.7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2.8 சென்டிமீட்டர். இதுதான் அதோட ஆன்சர். இஎஃபோட வேல்யூ வந்து 2.8 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.